அமைச்சர் ஏவ வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் என்ற புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடிகர் ரஜினியின் அறிவுரையை ஏற்பதாக தெரிவித்துள்ளார். திமுக அமைச்சர் ஏவ வேலு கலைஞர் எனும் தாய் என்ற புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் வெளியிடப்பட்டது. சிப்பி போன்ற அமைப்புக்குள் எடுத்து வந்த புத்தகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட முதல் பிரதியை நடிகர் ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மூத்த பத்திரிகையாளர் என் ராம், துணிவும் திறனும் நேர்மையும் கொண்டு உயர்ந்த நிலையை அடைந்தவர் கருணாநிதி என பேசினார். அவரது அரசியல் வரலாற்றை எவராலும் சமன் செய்ய முடியாது என கூறிய என் ராம், மாநில அரசியல் மட்டுமின்றி தேசிய உலகளவிலான பிரச்சினை குறித்தும் பேசியவர் என புகழ்ந்தார். இதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், புத்தகத்தின் தலைப்பை போல் அனைவரையும் தாயாக அரவணைத்தவர் கருணாநிதி என கூறினார். தமக்கு தந்தை மட்டுமல்ல தாயும் அவர்தான் என நெகிழ்ந்த முதலமைச்சர், கலைஞர் எழுதினால் தமிழ் கொட்டும் என்பது போல் கலைஞர் குறித்து எழுதினாலும் தமிழ் கொட்டும் என பேசினார். ரஜினியின் அறிவுரையை ஏற்றுக்கொள்வதாக கூறிய முதலமைச்சர், அதனால் அவர் கவலைப்பட வேண்டாம் என தெரிவித்தார். இந்த தலைப்பிலேயே மொத்தமும் அடங்கியிருக்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் தாய் காவியம் தீட்டின அந்த பணி மட்டுமல்ல, அவர் தாயாகவும் வாழ்ந்தார். எனக்கு தந்தை மட்டுமல்ல தாயும் அவர்தான். எனக்கு மட்டுமல்ல, ஏவாவேல் அவர்களைப் போல லட்சோப லட்ச உடன்பிறப்புகளுக்கு தந்தையாய் தாயாய் தலைவராய் இருந்து நம்மை எல்லாம் வளர்த்து போற்றிய அற்புத ஆளுமைதான் தலைவர் கலைஞர் அவர்கள். கருணாநிதி குறித்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியது மேலிடத்தில் வந்த உத்தரவாகத்தான் இருக்கும் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அமைச்சர் ஏவ வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட நடிகர் ரஜினிகாந்த், கருணாநிதியைப் போல் பொதுமக்களுக்காக பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வாழ்வது கடினம் என்றார். தான் நடித்த சிவாஜி படத்தை கருணாநிதி பார்த்தது, வெற்றி விழாவில் பங்கேற்றது குறித்தும் ரஜினிகாந்த் நினைவு கூர்ந்தார். தொடர்ந்து பேசிய அவர், கருணாநிதியை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழ்ந்து பேசியது மேலிடத்து உத்தரவாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். இப்போ ராஜ்நாத் சிங்கை அவர் பற்றி ½ அவர் பேசியிருக்காங்கன்னு சொன்னால் அதை ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க, மேலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும். ஸோ அவர் எல்லாராலையும் அந்த மாதிரி ஒரு பாராட்டி மகிழ்ற ஒரு மனிதர் அபூர்வங்க, ரொம்ப அபூர்வம்.